Hi friends, welcome to Chef Martin's Kitchen. நான் தான் உங்க Chef Martin. இன்னைக்கு நம்ம Chef Martin's Kitchenல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ரொம்ப நாளாயிட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி எல்லாம் பார்த்து சோ அதனால இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான சிறுபருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். இந்த சிறுபருப்பு பாயாசத்திலே பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சேமியா போட்டு பண்ணுவாங்க, ஜவ்வரிசி போட்டு பண்ணுவாங்க. பட் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறுபருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நல்ல திருவுண தேங்காய் இதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைல சொல்லி கொடுக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிறுபருப்பு பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள்: சிறுபருப்பு 200 கிராம், வெல்லம் 180 கிராம், பால் 150 ml, ஏலக்காய் பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, கிஸ்மிஸ் பழம் தேவையான அளவு, துருவிய தேங்காய் 50 கிராம், நெய் 4 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 30 ml. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 200 கிராம் மட்டும் சிறுபருப்பை வந்து நம்ம ஸ்லோவாக வச்சு வறுக்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும். லைட்டாக மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இப்போவும் இந்த வறுத்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக உள்ள ஸ்டேஜ். இப்போ இதில் ஒரு 400 ml மட்டும் தண்ணி ஊற்றி இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். அதாவது 1/2 லிட்டருக்கு ஒரு 100 ml மட்டும் கம்மியாக. இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இதை இப்போ நம்ம பாயில் பண்ணுற டைமில் சைடு பை சைடு வெல்லத்தையும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 180 கிராம் மட்டும் வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ 180லேருந்து 200 கிராம் வரைக்கும் தாராளமாக வெல்லம் எடுக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த இனிப்பு சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா காய்க்க போகிறோம். இப்போ நம்ம பருப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகிக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த பருப்பு வந்து ரொம்ப மேஷாக அது வந்து குக் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. பருப்பு நான் லைட்டாக அப்படி கையில் எடுத்தால் அப்படி மசிகிற ஸ்டேஜ் மட்டும் வந்தாலே போதும். அப்போ அந்த டைமில் இந்த காய்ச்சி வச்சிருக்க இந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த வெல்லம் பாயில் ஆகிற டைமில் இது அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக இது வந்து மெல்ட் ஆகும். இந்த பருப்பும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா அந்த மசிகிற ஸ்டேஜ் வந்துட்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பற்றிட்டு இந்த டைமில் இந்த காய்ச்சி வச்சுட்டு இந்த வெல்லத்தையும் இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி, அதாவது வடிகட்டி இதில் வந்து சேர்க்கணும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெல்லத்தில் பார்த்தீங்கன்னா மண், கல், இந்த மாதிரி தூசி இதெல்லாம் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை அதில் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த பருப்போட சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா பாயில் வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ணலாம். இப்போ இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பால் சேர்க்க போகிறோம். ஒரு 150 ml வந்து பாலை நான் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் இப்போ நம்ம சேர்த்துடலாம். பாலை வந்து எப்போவுமே காய்ச்சி வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பச்சை பாலாக ஊற்றுனீங்க அப்படின்னா இது வந்து தெரியறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நல்லா காய்ச்சி வச்ச பாலை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா ஒரு பாயில் வரட்டும். அந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம சைடு பை சைடு இதுக்கு தேவையான அந்த சீசனிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் அது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு 30 ml மட்டும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய். ரெண்டுமே நம்ம வந்து பாதி போட்டால் தான் நமக்கு திகட்டாமல் இருக்கும். ஸோ அதனால தான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து கிஸ்மிஸும் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் மட்டும் துருவிய தேங்காய் அதில் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட் ஃபுல்லுமே நம்ம ஸ்லோவாக வச்சு இதை வந்து வறுக்க போகிறோம். ஓகேவா? ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம். ஸ்லோவாக வச்சு வறுக்கும் போது அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு லைட் கலரில் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பாயாசத்தில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துருவோம். நம்ம பாயாசத்தோட கலரும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக உள்ள கலர் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டு ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக கூட ஒரு எக்ஸ்ட்ரா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்க்க போகிறோம். ஓகேவா? ஏலக்காய் வந்து ஆல்ரெடி நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ அதையும் சேர்க்குறேன். ஏலக்காய் பொடி எப்போவுமே பண்ணும்போது ஏலக்காய் கூட கொஞ்சம் சுகர் போட்டு பண்ணிங்கன்னா அது வந்து பவுடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி இதை வந்து சுட சுட அந்த பாயசத்தை சர்வ் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே அருமையாக வரும். சுவையான சிறுபருப்பு பாயசம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த சிறுபருப்பு பாயசம் எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணிட்டு மறக்காம உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டி.